திருவண்ணாமலை திண்டிவனம் நெடுஞ்சாலையில் 52 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உணவு பூங்கா பயன்பாட்டிற்கு வராததால் பாழடைந்து வருகிறது. எந்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் 52 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உணவு பூங்கா. ஆனால் இன்று பூட்டிய கதவுகளும் பாழடைந்த எந்திரங்களும் மட்டுமே மிச்சமிருக்கின்றன. திருவண்ணாமலை திண்டிவனம் நெடுஞ்சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் பதப்படுத்தும் முனையம் அமைக்கும் திட்டம் 2021-22 நிதியாண்டில் அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் 52 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நெல் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கரும்பு, வாழை, பப்பாளி, தக்காளி, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த விளை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டு அளித்து சந்தைப்படுத்துவதே இந்த உணவு பூங்காவின் நோக்கமாக இருந்தது. இதற்காக நவீன எடை மேடைகள், பதப்படுத்தும் எந்திரங்கள், குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு மையங்கள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் அமைக்கப்பட்டன. ஆனால் பணிகள் நிறைவடைந்து 2 ஆண்டுகள் கடந்தும் ஒப்பந்ததாரர் இந்த மையத்தை வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறைக்கு ஒப்படைக்காததால் திட்டம் செயல்பாட்டுக்கு வராமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் திண்டிவனம் சாலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு பின்பகுதியில் சுமார் ஒரு 5-6 ஏக்கர் இருக்கும். அந்த இடத்துல 52 கோடி ரூபாய்க்கு உணவு பூங்கா திறந்தாங்க. இன்றைக்கி போய் பார்த்தா சுத்தமாக பாழடைஞ்சிடுச்சு. எந்த பொருளும் இல்லை. அதிலிருந்து ஏசி, மிஷினரி எதுவுமே இல்லை. ஏறக்குறைய அரசு பணம் 52 கோடி ரூபாயை எதுக்குமே பயனில்லாத அழிஞ்சு போச்சு. இதை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது செய்திருக்கலாம். இது நடைமுறைக்கு வர சொல்லி பொதுமக்கள் ஆகிய நிறைய விவசாயிகளும் பொதுமக்களும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு பலமுறை தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைத்தும் இதுவரையில் அது நடைமுறைக்கு கொண்டு வரல. இது மேலே உரிய நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர்னு தமிழக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். பராமரிப்பின்றி இருந்த வளாகத்தில் கொள்ளையர்கள் புகுந்து விலை உயர்ந்த பல எந்திரங்களை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் குளிர்பதன கிடங்குகளில் உள்ள சாதனங்கள் துருப்பிடித்து கிடக்கிறது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். இந்த உணவு பூங்கா செயல்பட்டால் மாம்பழம், தக்காளி, பப்பாளி உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். ஆனால் இன்று அது வெறும் கட்டிடமாகவே உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு உடனடியாக தலையிட்டு சேதமடைந்த எந்திரங்களை பழுது பார்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தி உணவு பூங்காவை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே திருவண்ணாமலை விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. டெல்டாவுக்கு அடுத்தபடியாக நெல் பயிரிடப்படும் மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களே பிரதானமாக உள்ள நிலையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த உணவு பூங்கா திட்டத்தினை உடனடியாக பணிகளை நிறைவு செய்து விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து குருதண்டபாணி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.